ஃபிரவனுக்கு ஏன் அதிகாரம் கிடைத்தது? வரலாற்றில் ஃபிரவன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவனது அக்கிரமங்களும் கொடுங்கோலாட்சியும் தான். ஆனால் ஒரு காஃபிராக இருந்தும் தன்னை கடவுள் என்று அறிவித்த ஒருவனுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்தான்? அவனிடம் இருந்த அந்த ஒரு சிறந்த பண்பு என்ன? இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி ஃபிரவனிடம் இருந்த ஒரு மிகச்சிறந்த பண்பு மக்களுக்கு உணவளிப்பது மற்றும் தாராளத்தன்மை. ஃபிரவனின் அரண்மனை கதவுகள் பசியோடு வருபவர்களுக்காக எப்போதும் திறந்தே இருந்தன. அவனது ஆட்சியில் எகிப்து மக்கள் பசியால் வாடவில்லை. அவன் தன் நாட்டு மக்களுக்கு வாரி வழங்குபவனாகவும் விருந்தோம்பல் செய்பவனாகவும் இருந்தான். ஒரு முறை மக்கள் அவனிடம் வந்து, நீதான் கடவுள் என்றால் இந்த நைல் நதியை ஓடச் செய் என்று கேட்டபோது அவன் ரகசியமாக இறைவனிடம் கையேந்தி அழுததாக சொல்லப்படுகிறது. இறைவா, நான் ஒரு பாவிதான், ஆனால் இந்த மக்கள் பசியால் இறந்துவிடக்கூடாது, நைல் நதியை ஓடச் செய் என்று அவன் வேண்டியதாக சில குறிப்புகள் கூறுகின்றன. இரண்டாவதாக, அவனிடம் இருந்த நிர்வாகத்திறன். அவன் உலகியல் ரீதியாக மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக இருந்தான். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினான். நீதி செலுத்துவதில், இறை விவகாரங்களை தவிர்த்து பிற விடயங்களில் அவன் உறுதியாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ், ஒரு நிராகரிப்பாளனிடம் இருந்த தாராளத்தன்மை மற்றும் பசிப்போக்கும் குணத்திற்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய உலக அதிகாரத்தை வழங்கினான் என்றால், ஈமான் கொண்ட ஒருவனிடம் இந்த பண்புகள் இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை வழங்குவான். ஆனால் நினைவிருக்கட்டும், அதிகாரம் என்பது ஒரு சோதனை. ஃபிரவன் அந்த அதிகாரத்தை வைத்து ஆணவம் கொண்டதால் இறுதியில் அதே நைல் நதியில் அவன் அழைக்கப்பட்டான். முக்கிய குறிப்புகள் உங்களுக்கு தெரிய வேண்டியவை. 1. தாராளத்தன்மை, சக்காவத். ஃபிரவன் கஞ்சத்தனம் இல்லாதவனாக இருந்தான். யார் மக்களுக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகில் அல்லாஹ் அதிகாரத்தை வழங்குகிறான் என்பது ஒரு பொதுவான விதி. 2. காஃபிராக இருந்தாலும் அவன் செய்யும் ஒரு சில நல்ல செயல்களுக்கான கூலியை அல்லாஹ் இந்த உலகிலேயே கொடுத்து விடுகிறான். மறுமையில் அவனுக்கு பங்கு ஏதுமில்லை.